Hi friends, பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சிறுதானிய சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிறுதானியங்களில் நிறைய வகைகள் இருக்குது. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணை அரிசி வச்சு ஒரு சூப்பர் நியூட்ரிஷியஸான ஒரு சப்பாத்தி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு. திணை அரிசியை இங்கிலீஷில் ஃபாக்ஸ்டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாக்ஸ்டெயில் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு இங்கே நான் திணை அரிசி எடுத்திருக்கேன். திணை அரிசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ஆர்கானிக் ஷாப்லேயும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். 2 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசியை ஒரு மிக்சர் பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய மாவு வேணும் அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு திணை அரிசியை வாங்கி நல்லா மில்லில் கொடுத்தும் அரைச்சி நீங்கள் வச்சுக்கலாம். எப்போ சப்பாத்தி போடுறீங்களோ அப்போல்லாம் அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கோதுமை மாவு சேர்த்துடலாம். கோதுமை மாவும் பார்த்தீங்கன்னா நான் கோதுமை வாங்கி வெள்ளை கொண்ட கடலையோடு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 கிளாஸ் திணை அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பத்ததுக்கு வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். திணை அரிசி அரைக்கும் போது நல்லா மையாக அரைச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ரவையாக இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி நம்மளுக்கு உள்ளேலாம் வேகாமல் இருக்கும். நல்லா மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். திணை அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து அப்புறம் நார் சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாள் திணை அரிசியில் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. திணை அரிசியில் நம்ம தோசை, சப்பாத்தி, அப்புறம் பாயாசம் செய்யலாம். திணை அரிசி தோசை அப்புறம் பாயாசம் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பார்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எண்ணெய்க்கு பதில் நெய் இல்லை பட்டர் இதில் தடவியும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் மில்லட்ஸை நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல ஃபிட்டாகவும் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வர அனிமியா பிரச்சனை, அப்புறம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிற பிரச்சனை, அப்புறம் சத்தே இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்ற பிரச்சனை எல்லாமே நம்மளோட டயட்டில் இந்த சிறுதானியங்களை சேர்த்துக்கிறதுனால அது எல்லாமே சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.